ராமதாஸ் இதுலயும் கொஞ்சம் மறைக்கிறாரு. அவர் நேரா பாட்டில் எடுத்து மூஞ்சிலே குத்திட்டான். இந்த கண்ணை வீங்கி போய் அவங்க வெளியே வராம கிடந்தாங்க. அதுக்கு முன்னாடி இவர ராமதாஸ் அன்புமணி கிட்ட அடி வாங்கலையா? ராமதாஸை அடிப்பாரா அன்புமணி? ஏன் அடிக்க மாட்டாரா என்ன? நானே சொன்ன ராமதாஸ் இதுக்கு ஆபத்து இருக்குது, நீங்க உனக்கு பாதுகாப்பான இடம்னா சுசிலா வீடு அங்க போ, அப்படி இல்ல உன் பொண்ணு வீடு அங்க இருக்கு, திண்டிவனத்துக்கு போயிடு, இங்க இருந்து அனாத போனமா போயிடாத. அவர் சௌமியா வந்தா பொட்டி பாம்பா அடங்கிடுவார். ஒன்னும் பேச்சே கிடையாது. யார் கூட்டாலும் வர மாட்டாரு, சாப்பிடுனாலும் சாப்பிட என்ன வேஷம் வச்சு கூட்டு கொண்டு போறாங்க. சௌமியானா அப்படி ஒரு பயங்க வரவே மாட்டா மாதிரி. அன்புமணியாவது கொஞ்சம் ஏதாவது அடிக்கடி விட்டானா பரவாயில்ல, அது என்ன பண்ணுன்னு தெரியாத. அது இவனை அடிக்கும், அவங்க அம்மாவையும் அடிக்கும். அன்புமணி அம்மாவையும் அடிச்சிருக்குது ஏற்கனவே. அடிச்சதுனால தானே இவருக்கு அப்புறம் பைபாஸ் எல்லாம் பண்ணாங்க. நான் தான் தவறு செஞ்சுட்டேன் அப்படின்றாரு ராமதாஸ். எல்லாரும் என்ன ஃபோர்ஸ் பண்ணி அமைச்சராக சொன்னாங்க அன்புமணியை, அதனாலதான் நான் அமைச்சராகிட்டேன் அப்படின்லாம் சொல்றாரு. இவருக்கு வாயில விரல வச்சா கடிக்க தெரியாது. ராமதாஸ் அப்பரண்ட் எடுத்து கிளவரா வேலை பார்த்து இவரை ஒழிக்கிற வேலையை எல்லாத்தையும் செஞ்சுட்டாரு. நேத்து ராமதாஸோட பிரஸ் மீட்ன்றது அன்புமணியை ஒழிக்கிறதுக்கான பிரஸ் மீட் தான். நான் தான் தன் தேவைகளுக்கு முன்னாடி எதுவும் இல்லாத அன்புமணியா தான் அக்காமணியா இருந்தாங்க. அன்புமணி பனையூர்ல அலுவலகம் இருக்குது எல்லாம் வாங்கன்னு சொல்லும் போது 25 பேர்கிட்ட காசு வாங்கிட்டாங்க இந்த மாவட்ட செயலாளரை மாத்துறதுக்கு. ராமதாஸ் வாங்கிட்டாரா? ஆமா, அதுக்கு முன்னாடி அப்படியே இந்த ப்ராசஸ் ஆன உடனே எல்லாம் வா உங்களை எல்லாம் எடுத்துட்டு போட்டுறோன்னு எல்லாம் மரம் கட்டிட்டாங்க. அதுக்கு உட்காந்துட்டு இருக்காங்க. ராமதாஸ் பாருங்க 25 பேரை போடுறாரா இல்லையான்னு பாருங்க. ராமதாஸுக்கு நடப்பதெல்லாம் கடந்த காலம் அவர் செஞ்ச பாவத்துக்கான தண்டனையா? பாவம் இல்ல, இவரு என்ன செஞ்சியோ அது உனக்கு வருது. என்ன பண்ணாரு அப்படி? வன்னி அடிகள அவர் வன்னியர் சங்கத்தினுடைய முதல் தலைவர் அவர் தான். அவரை காதை அறுத்து போட்டீங்க, அவரு காதை தச்சு இருந்துட்டு அவரும் செத்து போயிட்டு. காதை அறுத்தாங்களா? ஆமா, 2 காதையும் அறுத்து போட்டாங்க. தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை ராமதாஸ். அவர் என்ன சொல்ற, அன்புமணி மனைவி சொல்லே மந்திரம், இதுதான் ஓட்டின்னு இருக்குது. இவருடைய சிண்டு சௌமியா கையில இருக்குது, அன்புமணி அப்பன் சிண்டு சுசிலா கையில இருக்குது. இப்ப இன்னும் இதுக்கெல்லாம் தீர்வு ஏதாவது காணணும் போனோம்னா ஒண்ணும் இல்ல, நேரா சுசிலாவை போய் பார்த்துட்டாருன்னா சித்தி பார்த்துட்டு சரிங்க இதெல்லாம் தப்பிச்சுங்க மன்னிச்சுடுங்க நான் அவர் சொல்றதை கேட்கறேன்னா இவர் கட்சியில் இருக்க முடியும். தலைவரெல்லாம் இருக்க முடியாது. யார்? அன்புமணி. பையன் உச்சகட்டமா பிஜேபியோட கூட்டணி வைக்கலாம், நீ தான் எனக்கு கொல்லி போடணும், நான் செத்துருவேன் அப்படின்னு ஒரு தற்கொலை மிரட்டல்லாம் அப்பாவுக்கு விடுத்திருக்கிறாரு. ஏன் பிஜேபி அப்படி என்ன சொல்லி மிரட்டி இருப்பாங்க? ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். பாமகவில் ஒரு மிகப்பெரிய பூகம்பமே வெடித்துள்ளது. ராமதாஸுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் இடையிலான மோதல் என்பது முற்றியுள்ளது. பாமகவிற்குள் தற்போது என்ன நடக்கிறது, எதற்காக இந்த சண்டை என்பது குறித்து நம்முடைய விவாதிப்பதற்காக அனைத்து இந்திய பாட்டாளி முன்னேற்ற கட்சியினுடைய நிறுவன தலைவர் திரு CN ராமமூர்த்தி அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோடு விவாதிக்கலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். நீங்க ஏற்கனவே ராமதாஸ் குடும்பத்துல நடக்கிற பிரச்சனைகள் அது குறித்து நம்மள்கிட்ட கடந்த முறை ஒரு பேட்டியே கொடுத்தீங்க. அதுக்கு ஆதாரமாக ஒரு கடிதத்தையும் அப்போதே நீங்க வெளியிட்டீங்க. பலருக்கும் எனக்கும் கூட அந்த கேள்வி இருந்துச்சு, என்ன அன்புமணி அம்மாவை அடிச்சிட்டாருன்றாங்க, அப்பாவை அடிச்சிட்டாருன்னு சொல்றாரு, இதெல்லாம் நம்பும்படியான விஷயமா அப்படின்றத நானே கூட உங்கள்கிட்ட கேள்வி எழுப்பினேன். நீங்க அந்த கடிதத்தை ஆதாரமா காட்டினீங்க. ஆனால் இன்றைக்கு ராமதாஸே வெளியில அவங்க பெத்த தாய் மீதலே பாட்டில் கொண்டு வீசிட்டாரு அன்புமணி, நல்ல வேலை சோத்தலை பட்டுருச்சு அதனால அம்மா தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு ராமதாஸே பேட்டி கொடுத்திருக்கிறார். இது பற்றி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? ராமதாஸ் இதுலயும் கொஞ்சம் மறைக்கிறாரு. அவர் நேரா பாட்டில் எடுத்து மூஞ்சிலே குத்திட்டான். இந்த கண்ணை வீங்கி போய் அவங்க வெளியே வராம கிடந்தாங்க. முகம் வீங்கி போச்சு. உள்ளபடியே அடிச்சது. இது இப்போ ரீசெண்டாக நடந்தது. அதுக்கு முன்னாடி இவர் ராமதாஸ் அன்புமணி கிட்ட அடி வாங்கலையா? அம்மா அடிச்சு உனக்கு கொண்டு விடுவேன், நான் நீ செத்தினா நான் உனக்கு கொல்லி கூட போட மாட்டேன் அப்படின்லாம் ஏற்கனவே மிரட்டி தானே அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இது பண்ணி இவர் காரியத்தை சாதிக்கிறதுக்காக. ராமதாஸை அடிப்பாரா அன்புமணி? ஏன் அடிக்க மாட்டாரா என்ன? அவன் தான் கடையர் கஜன் மாதிரி இருக்கிறான். தடுக்க வந்தவனுக்கு எல்லாருக்கும் உதங்க அவனை அடிச்சு எல்லாரையும் துரத்திட்டானுங்களே. துரத்திட்டு அவங்க எல்லாம் அங்கே வேலை செஞ்சவங்க போனவங்க வந்தவங்க அங்கே 2 பேர் நிர்வாகிங்க அவங்களையும் வெளியில் ரோட்டுக்கு வெளியில் நிற்க வச்சுட்டாங்க. இங்கே எல்லாம் போட்டு கதவெல்லாம் சாத்திட்டு இறக்கிட்டு அது இழவு உந்த வீடு மாதிரி நான் முன்னாடி சொன்னது தான் சொல்கிறேன். ஒவ்வொரு கத்திக்கினே ஒரே அமகலம் பண்ணி ராமதாஸ் கடன்னு அடங்குவார். எல்லாருக்கும் சவடால் விடுவார், குலதெய்வன்றாரு எல்லாம் சொல்லுவார்ல. அவர் இந்த சௌமியா வந்தால் பொட்டி பாம்பா அடங்கிடுவார். ஒன்றும் பேச்சே கிடையாது. ஒரு லுங்கி ஒன்று கட்டிக்கின்னு பனின்னு ஒன்று போட்டுக்கிட்டு உக்காந்துக்கின்னு யார் கூட்டாலும் வரமாட்டார், சாப்பிடுனாலும் சாப்பிட மாட்டார், என்ன வேஷம் வச்சு கொடுத்து கொண்டுட போகிறாங்கன்னு. இந்த அளவுக்கு அவர் பயந்து போய் கடைசி காலத்தில் இப்படிலாம் இருந்தார். சரி, இந்த இதுக்கெல்லாம் ஒப்பந்தம் கையெழுத்தெல்லாம் போடுறதுக்கு முன்னாடி என்ன தேர்தல் ஒப்பந்தம் போடும்போது என்ன பண்ணாங்க, முதல்ல ஒரு 3 நாளுக்கு முன்னாடி ராமதாஸை ஒரு ரூம்ல பூட்டி வச்சுட்டாங்க. திறந்து எதை கொடுக்குறது அதோட உள்ளே கிடந்தாரு. சரி, அதுக்கப்புறம் தான் அவரை வர வச்சு அந்த CV சண்முகம் முதல்ல அவர் பேசுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, இவர் அடைக்கிறதுக்கு முன்னாடி
இப்போ நீ டிராஃப்ட்லாம் போட்டு எடுத்துகிட்டு வா, நான் வந்து சரி பார்த்துட்டு நான் சொல்கிறேன் அப்படி. ஏடிஎம்கே கூட்டணி, ஏடிஎம்கேக்கு அவர் வந்தார். அதுக்கு முன்னாடி சிவி சண்முகம் டிராஃப்டோட வராரு. ஆமாம், இவருக்கு என்ன பண்ணார், அன்புமணிக்கு ஒரு லெட்டர்லாம் பேசி நீ வந்து எடப்பாடி கிட்ட பேசுன்னு அன்புமணி தான் பேச சொன்னார். அவர் கொடுத்த கடிதத்தில் கீழே ஒரு 4 வரி எழுதி தம்பி வருவார் நீங்கள் பார்த்து செய்யுங்கள்லாம் சொன்னார். ஆனால் இது என்ன நடந்தது, அவங்க அதை பண்ணலை. இவரை பூட்டி வச்சுட்டு பாஜகவோட பேசி கீசி கொண்டு வந்து விட்டாரு. நான் தான் சொல்கிறேன், காலையில் எழுந்த உடனே பாரத மாதாக்கு ஜெயன்னு வந்து வெளியில் கத்துறாங்க. அது பார்த்து தான் நானே எழுந்திருக்கிறேன். அப்புறம் எல் முருகன் வராரு, அப்புறம் இன்னொரு பையன் யாருப்பா, அண்ணாமலை, அப்படிதான். ஸோ அவங்களாம் வந்தாங்க. இப்போ இதெல்லாம் வந்து என்னென்னா இப்படி தான் பேசுவான் மாதிரி. அது இல்லாமல் அந்த சிவி சண்முகத்தை வந்து அவங்க வந்து வெளியே நின்றுக்கின்னு இது மாதிரி நான் பணம் கொடுத்தேன் இது கொடுத்தேன் அப்படின்னா என்ன சொல்கிறாரு, குள்ளமாக ஒரு பையன் அங்கே நின்று இருப்பான், அவனை போய் கூட்டின்னு வாயான்னு நாய் மேய்க்கிறோட அனுப்பி விட்றாரு. அவன் போய் கூப்பிட்டு வந்தோடனே சிவி சண்முகத்தை, ஆமாம், நமக்கு வந்து சிவி சண்முகம் முன்னாள் அமைச்சர் இந்த நெகோஷியேட் பண்ணுறாரு எல்லாம்னா அங்கே நடக்குது அதான் அந்த கூத்து தான். ஸோ அங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் அன்புமணி இத்தனை ஆண்டு காலம் ராமதாஸ் கூட இருந்தாங்கல்ல, ஒரு 35 ஆண்டு காலம் பணி செய்த பணியாளர் ஒருத்தர் கூட அங்கே கிடையாது. எல்லாத்தையும் ஆட்சி துரத்தி வெளியே அனுப்பி விட்டா மாதிரி. யாருமே இல்லையா அங்கே, யாருக்கும் சம்பளமும் கொடுக்கல, யாருக்கும் இத்தனை ஆண்டு காலம் வேலை செஞ்சதுக்கு ஒன்றும் இல்லை. எல்லாரும் வெளியே போய் பாவமாக பரிதாபித்துக்குரியவர்களாக தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இவங்க கூட இருந்த ராமதாஸ் கூட இருந்தவங்க யாரும் இல்லை, ஒன்றுமே இல்லை, எந்த வசதியும் இல்லை. ஆனால் மற்றவங்கள்லாம் வேறு மாதிரி பண்ணிக்கிட்டாங்க. அந்த பணியாளர்களாக வேலை செஞ்சவங்களுக்கு யாருக்கும் ஒன்றும் பண்ணலை. ஸோ இப்போ அவங்க வெளியேறிட்டாங்க. இது எப்படி வெளியில் வருது, வெளியில் வருதுன்னா நமக்கு கடிதம் மூலமாக அனுப்புகிறாங்க, நேரடியாக அனுப்புகிறாங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. நாம் சொன்னது எல்லாம் பாமகக்காரங்களே அனுப்புகிறாங்க. ஆமாம் ஆமாம், நமக்கு ஏற்கனவே முன்னாடி இவ்வளவு டீட்டெயிலாக உங்களுக்கு அனுப்புகிறாங்களே, பாட்டில் வீச்செல்லாம் இதெல்லாம் யார் ராமதாஸே அனுப்ப சொல்லிருப்பாரா? இல்லை அவரே வந்து அதை தானே சொல்கிறாரு. இப்போ நாம் வந்து நான் சொன்னேன் யார் வாந்தி எடுத்துட்டாரு, அவர் தப்பாக சொல்கிறாரு அப்படின்னு எல்லாம் வந்து அந்த ஊடகத்தில் பார்க்குறவங்க அந்த இதில் வந்து கமெண்ட் போடுறவங்களாம் இப்போ என்ன சொல்லிட்டாங்க, மாறிட்டாங்க. எப்போ ராமதாஸே திருவாய் மலர்ந்த பிறகு இவர் நம்மளை மாதிரியே ஒரு சொன்னதை அச்சு பேசாமல் அப்படியே சொல்கிறார். என்னென்ன நடந்தது, அந்த இடத்துல பிரச்சனை என்ன, நான் தான் வந்து தவறு செஞ்சுட்டேன் அப்படின்றாரு ராமதாஸ். 35 வயதில் அமைச்சராக்கியது வந்து தவறு, எல்லாரும் என்ன ஃபோர்ஸ் பண்ணி அமைச்சராக்க சொன்னாங்க அன்புமணியை, அதனாலதான் நான் அமைச்சராக்கிட்டேன் அப்படின்லாம் சொல்றாரு. இல்லை, இவருக்கு வாயில் விரல் வச்சா கடிக்க தெரியாது ஒன்று. ரெண்டாவது என்னன்னா 35 வயசு இல்லை, 35 வயசு கம்ப்ளீட் ஆனால் தான் ராஜ்யசபா எம்பி ஆக முடியும். கரெக்டாக 35 வயசு வரவெல்லாம் வச்சுருந்தாரு. அப்புறம் உடனே வந்து 36வது வயசு ஆரம்பிக்கும் போது கலைஞர்கிட்ட கூப்பிட்டு வந்து சேர்க்குறாரு. சேர்த்த உடனே ஐயா நீங்கள் தான் காப்பாற்றணும் எல்லாம் பண்ணணும்னு சொன்ன உடனே அவர் வந்து ராஜ்யசபா எம்பி கொடுத்துட்டு உடனடியாக டெல்லியில் பேசி அவருக்கு வந்து மத்திய மந்திரி வாங்கி கொடுக்குறாரு. உடனே ஒரு தூங்கவே இல்லையா அன்புமணிக்கு, ஏன்டா தூங்காமல் இருந்தால் மீதிக்கெல்லாம் எதுக்காவது கஷ்டப்பட்டுக்கிறியா, போகிறல்ல ராம்விலாஸ் பாஸ்வானுக்கு கொடுத்ததை போய் பேசி அங்கேருந்து வாங்கிட்டு வந்துட்டு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக்கி ஒரு தற்குறின்னா ஒரு தண்ட தீவட்டியை இந்த மாதிரி வந்து போட்டீங்கன்னா புண்ணாக்கு இப்போ தானே சொல்கிறாரு, புண்ணாக்கு கூட எதுக்காக பயன் இருக்கும், தடி தாண்டவராயனை கொண்டு வந்து நான் ஆக்கிட்டேன்னு சொல்லிட்டு இப்போ சொல்கிறாரு. எதுவுமே இல்லைன்றாரு அன்புமணி கிட்ட தலைமை பண்போ எதுவுமே இல்லை. நிர்வாக குழு கூட்டம் கூட்டினா அங்கே எல்லாரையும் பிடிச்சி கடிச்சு வச்சிருவாரு அப்படின்றாரு. மேடை நாகரிகம் தெரியல, அதான் சொல்கிறாரு. மேடையில் எப்படி சபையில் எப்படி நடந்து கொள்வது இது இல்லை. இதில் வந்து 19 பேர் ஆலோசனை சொல்கிற குழு இருக்குது, நிர்வாக குழு. அதில் யாரையும் பேச விட்டதில்லை, பேச்சை கேட்டதும் இல்லை. நீ எப்படா தலைவராக இருக்க முடியும் அதெல்லாம் சொல்கிறார். இப்போ சொல்கிறாரு, அப்போல்லாம் ஏன் சொல்லலை, இது எதுவும் எதுவுமே நடக்கலைன்னா யாரும் சொன்னது கேட்கல. சரி, இந்த தமிழ்குமரனை வந்து இவர்கிட்ட பையன் தலைவராக பண்ணும்போது கோகா மணி கிட்டேருந்து வாங்கி அவரை வந்து கௌரவ தலைவராக்கி இவர் எது கொடுத்தாலும் அது கௌரவம் இல்லாத தலைவராக கொடுத்துட்டீங்க. அதுக்கு பிராயச்சித்தமாக நான் வந்து உன் பையனை வந்து இளைஞரணியில் செய்கிறேன், ஏன்னா அவன் பெரிய பன்னாட்டு நிறுவனத்தில் இருக்கிறான், வசதி வாய்ப்புகளோடு இருக்கிறான், நமக்கு எதுக்காக பயன்படுத்திக்கலாம், பயனுறுவான். ஜிகே மணி இத்தனை காலம் நம்ம கூட இருந்து குப்பை கொட்டிட்டாரு அப்படின்னு அவங்க பையனுக்கு இளைஞரணி தலைவர் கொடுக்குறாங்க. அந்த இளைஞரணி தலைவர் கொடுத்த உடனே என்ன நடக்குது, உடனே லெட்டர் வாங்கிட்டு அன்புமணிக்கு ஃபோன் பண்ணி அந்த தடியனுக்கு ஃபோன் பண்ணோன்னா அவன் என்ன சொல்கிறான், வானத்துக்கு பூமியும் குதிக்கிறான், அதை அங்கேயே கீழ் போட்டு வாயேன். அவன் சொன்னானா நீ வாங்கினார ஒப்படைச்சிட்டு வா அப்படின்னது. அவன் சரி அப்புறமா பேசி தீர்த்துக்கலான்னு ராமதாஸ் அவனை அனுப்பி விட்றாரு. இது அவருக்கு தெரியாமல் பொதுக்குழுவில் கூட்டும்போது உள்ளே வரக்கூடாது, எங்கள் கூட வகரக்கூடாது, எதிர் வரிசையில் கூட வகரக்கூடாது. இன்னும் சொன்னப்போனால் அவர் குழந்தைங்களோட வந்துட்டார், துணைவி குழந்தைங்களோட இந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்லி
அடாவடி பண்ணி அழிச்சாட்டியம் பண்ணி அனுப்பி விட்டால் தானே, அடிதடி பண்ணி. ஸோ அவர் என்னன்னா நான் தான் இல்லை, இது எல்லாத்துக்குமே அன்புமணியை மட்டும்தானே அவர் வந்து குற்றம் சாட்டுறாரு. காடு வெட்டி குருவை அன்புமணி கீழ்த்தரமாக நடத்தினார், தமிழ்குமரனை பதவியை நீக்க ஏற்றுக்க முடியாதுன்னு இவர் சொன்னார், இன்னைக்கு முகுந்தனையும் வந்து ஏற்றுக்க முடியாதுன்றாரு, அவர் சுத்தமாக சரியில்லை அப்படின்னு இந்த முடிவுகளில் எதுலையுமே ராமதாஸுக்கு பங்கு இல்லாத மாதிரி வந்து சொல்றாரு. இல்லை ஏன்னா உண்மை இல்லை ராமதாஸ் வந்து என்ன நினைக்கிறா, நாம சொல்றதெல்லாம் நடக்கும், நாம நிறுவனர் ஏற்கனவே வந்து ஜிகே மணி இருக்கும்போது என்ன பண்ணாரு, எந்த நியமனம் போட்டாலும் அவர் வந்து ராமதாஸனுடைய ஒப்புதலோடு இதை நாங்கள் அறிவிக்கிறேன்னு சொல்லுவார். அதுதான் நடந்தது. இப்போ பொதுக்குழு கூட்டினா கூட அவருடைய ஒப்புதலோடு அறிவிக்கிறேன்னு சொல்லிட்டு அறிவிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ என்னாச்சு, அவரு நான் தான் தலைவர்ன்ட்டார். இவர் என்ன சொல்றாரு, நான் பொதுக்குழுவில் என்னை தேர்ந்தெடுத்துட்டாங்க, மே மாதம் 28 2022 நான் வந்து அதிகாரம் மிக்க தலைவர் ஆகிட்டேன்னு சொல்லி அன்புமணி சொல்கிறார். என்ன பொதுக்குழு தான் நீக்க முடியும். அவர் என்னாச்சா, நான் தான் நிறுவனர், நான் தான் பொதுக்குழு, நான் தான் எல்லாமே, நான் தான் எந்த கட்சியும் 95,000 ஊருக்கு போய் கிளைகள் நான் தான் அமைச்சா, அது பண்ணேன் இது பண்ணேன், இது என்னுடைய கட்சி, அந்த இதுலேயே பொதுக்குழுலே பேசுகிறார்ல, நீ எழுந்து போறேன்னா போய்க, அப்புறம் என்ன அவர் தூக்கி மைக்கை தூக்கி அப்படியே போடுற மாதிரி, அது என் தலையில் போட்ட மாதிரின்றாரு. சரி ஓகே, அதுக்கு அடுத்தது என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு இது சொல்கிறாரு. பொதுக்குழு எல்லாம் முடியுது, இப்போ வந்து நான் தான் பொதுக்குழு, நான் தான் கூட்டுவேன். இவர் வந்து என்ன பண்ணுறாரு, இவர் தனியாக பொதுக்குழு. யாருக்கு அதிகாரம் இருக்குது? இப்போ ராமதாஸ் அவரு நேற்று கொடுத்த பேட்டியில் என்ன சொல்றாருன்னா, எனக்கு தான் வந்து அதிகாரம் இருக்குது, நிறுவனர் தான் செயற்குழு பொதுக்குழு அவருடைய வழிகாட்டுதல் படி தான் கூட்ட முடியும். அதை தான் நான் சொல்றேன். இப்போ அவருடைய வழிகாட்டுதலோட ஒப்புதல் பிரகாரம் தான் கூட்டத்தை கூட்ட முடியும். இப்போ ராமதாஸ் ஆனா அன்புமணி வந்து எனக்கு தான் பவர் இருக்குது, தற்புரி அவன் எதாவது இன்னொரு உள்ள அது சட்டத்திட்டத்தில் என்ன இருக்குதுன்னு படிச்சிருந்தா தானே. அவனுக்கு ஏதோ சொன்னார், அப்பா பேச்ச சிண்டை பூச்சி ஆட்டி வந்துட்டா மாதிரி, மந்திரி ஆகிட்டா மாதிரி. அதுக்கப்புறம் நீ என்ன பண்ண, தத்தி தாண்டவரம் ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கிறியா? இந்த சமூக மக்களுக்கு அதுக்கு இதுக்கு முன்னேற்றத்துக்கு எதுவும் பாடுபடல. என்ன ஒன்றுமே இதுக்கு 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத நிழல் பட்ஜெட் நாங்கள் போகிறோன்னு அறிவிப்பீங்க, அப்புறம் வந்து இதுக்காக போடுவீங்க பசுமை தாயகம் அது இதுன்னு. அது தவிர்த்து நீ என்ன பண்ணியிருக்க? அந்த சட்டத்திட்ட பிரகாரம் நிறுவனருடைய ஒப்புதலை பெற்று தான் பொதுக்குழுவை கூட்டணும், யார் தலைவர் கூட்டணும். இப்போ 2 பதவியும் இவர் கையில் இருக்குது. யாருக்கிட்ட? ராமதாஸ் கிட்ட. நிறுவனரும் அவர் தான், தலைவரும் அவர் தான். அதனால தான் எல்லாரையும் அவர் நீக்கிறாரு. இப்போ அன்புமணியா நீக்கினாரு? இல்லை, இப்போ இன்னைக்கு திலகபாமாவை நீக்கினாரு ராமதாஸ். அப்புறம் சிவகுமார்னு விழுப்புரத்துல ஒரு மாவட்ட செயலாளரை நீக்கியிருக்காரு, எம்எல்ஏவும் கூட, மத்திய மாவட்ட செயலாளர் விழுப்புரம் மாவட்டம். ஆனா வந்து அவங்க எல்லாம் பதவியில தொடருவாங்க, நான் தான் தலைவர், நான் என்னோட நியமனம் மட்டும்தான் செல்லும் அப்படின்னு அன்புமணி சொல்றாரு. அவர் வீசி எறிஞ்ச குப்பையெல்லாம் இவர் தூக்கி வச்சுப்பாரு. தூக்கி வச்சுட்டு அப்படியே பாருங்க, இது அதெல்லாம் ஒன்றும் வேலைக்காகாது, அது போனது தான். எலெக்ஷன் கமிஷன் அவர் யார் லிஸ்ட் கொடுக்குறாங்களோ அவங்க தான். சரி, எப்போ வந்து அன்புமணி அவங்ககிட்ட பேசிட்டு மைக்கை தூக்கி போட்டுட்டு எனக்கு வந்து பனையூர் பங்களாவில் இருக்குது நான் பவுசு காட்டுறேன் வான்னு சொல்லி கூப்பிட்டாருங்களே, அப்போவே முடிஞ்சு போச்சு கதை. ராமதாஸ் வந்து அப்பர் ஹேண்ட் எடுத்து கிளவராக வேலை பார்த்து இவரை ஒழிக்கிற வேலையை எல்லாத்தையும் செஞ்சிட்டாரு. ஸோ இப்போ பண்ணும்போது என்ன பண்ணாரு, நேற்று ராமதாஸோட ப்ரெஸ் மீட்டுன்றது அன்புமணியை ஒழிக்கிறதுக்கான ப்ரெஸ் மீட்டு தான். இல்லையா, நான் தான் தன் தேவைகளுக்கு முன்னாடி எதுவும் இல்லாத அன்புமணியாக இருந்தால் அக்காமணியாக இருந்தாங்க, யாரும் கிடையாது. ஸோ தன்னுடைய தேவை நான் என்ன, நான் சாவரவரில் நான் தன் நிறுவனராக இருக்கணும்னு நினச்சாங்க, இடக்கு மடுக்கு பண்ணுறான்னு நான் தான். சரி, அவர் வந்து ஒரு சாணியை பிடிச்சி வச்சார் பிள்ளையாராக இருப்பான்னு, நம்ம வந்து குரங்கா மாறின பிறகு அந்த சாணியை பிடிச்சி எரிஞ்சா என்ன ஆச்சு, அந்த குரங்கு சாணி தானே, அதுக்கு எதுக்கும் யூஸ் இல்லை. ஸோ ராமதாஸ் வந்து என்ன மாதிரி கிளவராக ஸ்டெப் எடுத்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து பொதுக்குழு கூட்டம் அது 8 மாவட்ட செயலாளர் வந்த உடனே ஷாக் கொடுத்தா மாதிரி என்னை நீக்கத்துக்கு தான் கூப்பிட்றாரு, போவாரான்னாங்க. ராமதாஸ் எவ்வளோ போய் புழுகிற மாதிரி அவர் வந்து வந்துக்கிட்டே இருக்கார். முறையாக அறிவித்தோம் அன்புமணிக்கு. அதுக்கப்புறம் ஏங்க யாரும் வரலன்னு கேட்டதுக்கு அவங்களாம் களைப்பாக இருந்தாங்க, உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டு, அதனால் அவங்க வரலன்ட்டார். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ண மாதிரி அடுத்தது ஒரு அணியாக 32 அணி 30 அணி இருக்குது விங்கு, அதில் வந்து ஒவ்வொன்றா கூட்டார், மாணவர், மகளிர், இளைஞர், அந்த மாதிரி சமூக நீதி, அந்த மாதிரி கூட்டிகிட்டே வராரு. இதில் எல்லாமே இந்த தைலாவர தோட்டத்தில் நடத்துகிறார், 2 மட்டும் வெளியில் நடத்துகிறார். அதில் வந்து ஒன்று வந்து SIS சோஷியல் இம்ப்ரூவ்மெண்ட் சொசைட்டின்னு சொல்லக்கூடிய சமூக முன்னேற்ற சங்கம், அதுக்கு சிவபிரகாசன் தலைவர் அவர் பண்ணுறாரு. அவர் பண்ணும்போது தான் 6 பேர் ஆள் அனுப்புகிறாங்க ரவுடிகளை. ராமதாஸு கூலிப்படை வச்சிருக்கிறவன், எல்லாரையும் அடிக்கிற ஆள், அதுவும் தெரியும்ல, பையனுக்கு தெரியாது யார் யார் என்னென்ன தலைவர்களை எப்படிலாம் அடிச்சிங்கன்னு. ஸோ இவன் வந்து ஆள் அனுப்பிட்டான்னு சொல்லிட்டு இன்றைக்கி புலம்புறேன்.
என்னை கொல்ல பார்க்குறாங்க. அதனால தான் எல்லாரும் நானே சொன்னேன், ராமதாஸ் உயிருக்கு ஆபத்து இருக்குது, நீங்கள் வந்து உனக்கு பாதுகாப்பான இடம்னா சுசிலா வீடு அங்கே போ, அப்படி இல்லை உன் பொண்ணு வீடு அங்கே இருக்குது, திண்டிவனத்துக்கு போயிடு, இங்கேருந்து அனாதை போனமாக போயிடாத அப்படின்ற, ஒன்றுமே இல்லாமல் போயிடாது அப்படின்னு சொல்கிறோம். இப்போது அவர் என்ன பண்ணுறாரு, அடுத்தது இது தொழிற்சங்கத்து தலைமையும் நடத்துகிறாரு. இதெல்லாம் எல்லாம் போச்சு. முக்கியமானது இந்த பேட்டிக்கு முதல் நாள் ஐடி விங்க நடத்துகிறார். ஐடி விங்க இந்த ரத்தனன்னு ஒருத்தர் இருக்கார், இந்த பசுமை தாயகத்தில் இருக்கவங்களாம் வச்சுட்டு அப்புறம் ஐடி விங் கூட்டத்தை போட்டு அன்புமணி முதல்வராக்குற வேலையை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறார். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, பாம்பை பிடிக்கும்போது வலது கையால் காமிச்சா பாம்பினுடைய கண்ணு பார்வை அட்டென்ஷன் எந்த பக்கம் இருக்கும், வலது பக்கம். லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிடுவாங்க இல்லையா, ரைட்டில் காமிச்சு லெஃப்டில் பிடிக்கிற மாதிரி பிடிச்சி தூக்கி குப்பை தொட்டியில் போட்டான் எல்லாரையும். அதுதான் நடந்தது. அவங்கள நம்ப வச்சு கழுத்தறுத்து அவங்கள வந்து ஒன்றுமே இல்லை, ஐயோ என்ன நடக்குது, ராத்திரி வரல இவர் சொல்லிட்டாங்களா, ஐயா சொல்லிட்டாரு, கொய்யா கொடுத்துட்டாரு, நீ தான் தலைவர் அப்படின்னாங்க. அப்புறம் உடனே வந்து மறுநாள் காலையில் நம்மள மாதிரி பேப்பர் வச்சு எல்லாத்தையும் சொல்லிட்டாருல்ல, அதில் படிக்கும் போதெல்லாம் கூட நிறுத்துறாரு. நான் பெண்கள் அப்படின்னு வரும்போது நிறுத்துறாரு இல்லையா, குடும்ப பெண்கள் அவங்க ஃபேமிலி. சௌமியாவை மீன் பண்ண வந்தாரு, ஆனா அப்படியே நிறுத்திட்டாரு. ஆமா, பத்திரகாளியாச்சே, அப்புறம் என்ன ஆகுறது, எரிச்சிருமே வந்து அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து சௌமியா மேல அச்சமா ராமதாஸுக்கு? ஏங்க பயப்படுவோம் பாருங்க, நீங்க வேற. சௌமியா கிட்ட காலெல்லாம் பிடிச்சி கெஞ்சினாங்க, என்னை வந்து பிஜேபியில வர சொன்னாங்களா அப்படிலாம் சொல்றாருல, அப்பெல்லாம் என்ன பயந்து தானே இருப்பார், ஒன்று ஆட்சின்னு இருப்பான் இருந்தாலும். ஸோ இப்போ சௌமியானா அப்படி ஒரு பயங்க, வரவே மாட்டான் மாதிரி. இந்த பக்கம் அன்புமணியாவது கொஞ்சம் ஏதாவது அடிக்கடி விட்டானா பரவாயில்ல, அது என்ன பண்ணுன்னே தெரியாத, அது வந்து இவனை அடிக்கும், அவங்க அம்மாவையும் அடிக்கும், அன்புமணி அம்மாவையும் அடிச்சிருக்குது ஏற்கனவே. அடித்ததுனால தானே இவருக்கு வந்து உடம்பு அதை பார்த்து கேட்டு ரொம்ப மனசு நொந்து அப்புறம் பைபாஸ்லாம் பண்ணாங்க அவருக்கு, ராமதாஸுக்கு. அதனால தான் வந்தது. ஸோ இப்போ அன்புமணி வந்து அப்புறம் இவர் என்ன சொல்றாரு, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை ராமதாஸ். அவர் என்ன சொல்ற, அன்புமணி மனைவி சொல்லே மந்திரம், இதுதான் ஓடின்னு இருக்குது. இவருடைய சிண்டு வந்து சௌமியா கையில் இருக்குது, அன்புமணி அப்பன் சிண்டு வந்து சுசிலா கையில் இருக்குது. இப்போ இன்னும் இதுக்கெல்லாம் தீர்வு ஏதாவது காணணும் போகணுன்னா ஒன்றும் இல்லை, நேராக சுசிலாவை போய் பார்த்துட்டாருன்னா, சித்தி பார்த்துட்டு சரிங்க இதெல்லாம் தப்பிச்சுங்க மன்னிச்சுடுங்க, நான் அவர் சொல்கிறத கேட்குறேன்னா இவர் கட்சியில் இருக்க முடியும். தலைவரெல்லாம் இருக்க முடியாது. யார், அன்புமணி. அவதாங்க கரெக்டாக இருக்குதுங்க. சட்டத்திட்டத்தில் என்ன இருக்குது, இவருக்கு தான் பவர்ஸ். யாருக்கு, நிறுவனருக்கு அடுத்த தலைவரும் எடுத்துக்கிட்டாரு, அப்போ பவர்ஸ் அவருக்கு தான். இப்போ ஏற்கனவே என்னைக்கு அன்புமணி வந்து பனையூரில் அலுவலகம் இருக்குது எல்லாம் வாங்கன்னு சொல்லும் போதே 25 பேர்கிட்ட காசு வாங்கிட்டாங்க இந்த மாவட்ட செயலாளரை மாத்துறதுக்கு. ராமதாஸ் வாங்கிட்டாரா? ஆமா, அதுக்கு முன்னாடி அப்படியே இந்த ப்ராசஸ் ஆன உடனே எல்லாம் வா உங்களை எல்லாம் எடுத்துட்டு போட்டுறோன்னு எல்லாம் பணம் கட்டிட்டாங்க. அதுக்கு உக்காந்துட்டு இருக்காங்க. ராமதாஸ் பாருங்க 25 பேரை போடுறாரா இல்லையான்னு பாருங்க. இதுவும் நான் உண்மையை தான் சொல்றேன். 25 பேர் நியமனம் பண்ணுவாங்க. இன்னைக்கு வந்து ரவின்ற ஒருத்தரை அரியலூர் மாவட்டம் இந்த இவர் காடு வெட்டி குரு இருக்கிற ஏரியாவில் போட்டாச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது கட்சி சட்டத்திட்ட பிரகாரம் என்னன்னா, மைனாரிட்டியாக இருக்கிறவங்க தான் யாராக இருக்க முடியும், பொருளாளர். மைனாரிட்டினா யாரு, கிறிஸ்டியானிட்டி சமுதாயத்தை, எது மதம், இஸ்லாமியர்கள். இப்போ இஸ்லாமியர் சைது மன்சூர்ன்றவரை கொண்டு வந்து அவரை வந்து போட்டுட்டாங்க. ஏற்கனவே இருந்தவர் இப்போ வந்து ஏற்கனவே இந்த இவங்க இருந்தாங்கல்ல திலகபாமா, அது வந்து முற்றிலும் தவறு. அவங்க கான்ஸ்டியூஷன் பிரகாரம் அந்த சட்டத்துக்கு முரணானது தான். அவங்க போனாங்க, இதெல்லாம் ஒரு சேர்த்து என்ன பண்ண போறாரு. ஸோ அந்த மன்சூரை போட்டாங்க, அவர் வேகமாக வேலை செய்வார். இப்போ எல்லாம் புது ஆள், பழைய ஆட்களை தான். அதே தான் இப்போ ராமதாஸ், அதே புதிய மொந்த பழைய கல், இவங்க எல்லாம் பழைய ஆட்களில் ஒதுக்கப்பட்டவர்கள், ராமதாஸால் பாதிக்கப்பட்டவர்கள், அன்புமணியாலும் பாதிக்கப்பட்ட, பெரும்பாலும் இங்கேருந்து வெளியேறினவங்களாம் அன்புமணியால் பாதிக்கப்பட்டவங்க. இந்த ரீசன்ட் டேஸில் அவங்களையெல்லாம் கொண்டு வந்துட்டார்ல, கொண்டு வந்து ஒன்றா பண்ணின்னு இருக்காரு. டெய்லி அமளி தமளி தான் பண்ணுவார். ராமதாஸ் வந்து சொல்றாரு, ஒரு காலை வந்து மகனும் இன்னொரு காலை மருமகளும் பிடிச்சுக்கிட்டு அழுதாங்க. அதுவும் பையன் வந்து உச்சகட்டமா பிஜேபியோட கூட்டணி வைக்கலாம், நீ தான் எனக்கு கொல்லி போடணும், நான் செத்துருவேன் அப்படின்னு ஒரு தற்கொலை மிரட்டல்லாம் அப்பாவுக்கு விடுத்திருக்கிறாரு. ஏன் பிஜேபி அப்படி என்ன சொல்லி மிரட்டியிருப்பாங்க? வேண்டல இல்லை, உள்ளே வந்தது துட்டு வாங்கிட்டான், ஆளுங்களை கூப்பிட்டு வந்துட்டான், கையெழுத்து போட்டான். அன்பு இது சௌமியா தான் பேசி பிடிச்சிடுது. அதை சொன்னா சௌமியா தான் பாஜக கூட்டணியா? ஆமாம், அவங்களே சொல்கிறாங்களே சௌமியா தான் பாஜக கூட்டணி பேசி எல்லாம் முடிச்சுட்டாங்க. அவர் அன்று ராமதாஸே சொல்கிறாரு, பேசி முடிச்சுட்டாங்க, அதனால் நீங்கள் வந்து ஒத்துக்கிட்டு போங்கன்னு சொன்ன உடனே கப்பி சிப்புன்னு ஒத்துக்கிட்டு கையெழுத்து போட்டு உடனே தேசிய நலன் கருதி கூட்டணி, மகன் நலன் கருதிய கூட்டணி தானே அது, அதெல்லாம் பண்ணுது அதுதானே.
அப்போது சௌமியா தான் வந்து சூத்திரதாரியாக இருந்து அன்புமணியை ஆட்டி படைக்கிறாங்க. ஸோ அவங்க சொல்கிறது தான் ராமதாஸ் கேட்டாக வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. அந்த ஒரு தீவு மாதிரி அந்த இடத்துல இருக்கிறார், சொல்ல நான் அந்த காட்டில் இருக்கிறேன், எனக்கு என்ன பாதுகாப்பு, வர்றோம் போகிறோம் எல்லாம் கேட்டுக்கின்னு கதறிட்டு இருக்கிறாரு. இப்போ ராமதாஸ் வந்து இப்படி சொன்ன பிறகு அன்புமணி ஒரு 20 பேரை 10 பேரை பவுன்சர் போட்டுருவார். வீட்டை விட்டு எங்கேயும் வரக்கூடாது, அப்படியே சீல் வை அவரை அப்படின்னு வச்சிருவாங்க. இதெல்லாம் எவ்வளோ பேருக்கு வச்சாங்க, எவ்வளோ பேர் பண்ணாங்க, அநியாயம் பண்ணாங்க. அதுதான் நடக்கும். நீங்க பாருங்க, இப்போ வந்து நிர்வாகிகள் எல்லாம் நியமனம். ராமதாஸுக்கு நடப்பதெல்லாம் கடந்த காலம் அவர் செஞ்ச பாவத்துக்கான தண்டனையா? பாவம் இல்லை, இவன் நீ என்ன செஞ்சியோ அது உனக்கு வருது. என்ன செஞ்ச ராமதாஸ்? எல்லாரையும் எவ்வளவு பேரை அநியாயம் பண்ண, என்ன பண்ணாரு அப்படி? ஏங்க என்னங்க, வாழப்பாடி ராமமூர்த்தி Z+ பாதுகாப்புல இருந்தவர் அடிக்கிறீங்க. ஒரு ஆள் அடிச்சதுக்கு இந்தியாவிலே 10 பேரை குண்டாஸ்ல போட்டது ராமதாஸ் ஒரு பக்கத்து உள்ளதான் ஆள் வச்சு அடிச்சிங்க. சரி, அந்த வழக்கு இருக்குல்ல. அதே மாதிரி வந்து இவர் இருக்கிறாரு, அந்த வன்னி அடிகளார், அவர் வந்து வன்னியர் சங்கத்தினுடைய முதல் தலைவர் அவர் தான். அவரை காதை அறுத்து போட்டீங்க, அவரு காதை தச்சு இருந்துட்டு அவரும் செத்து போயிட்டு. காதை அறுத்தாங்களா? ஆமா, 2 காதையும் அறுத்து போட்டாங்க. அப்புறம் வந்து அறுத்துட்டு அந்த மாதிரி பண்ணீங்க. அப்படின்னா அடி அவரை ஊந்துருக்கும், அது வேற. காதை மட்டும் அறுத்து விட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து AK நடராசன் டி நகரில் அவர் மேலேருந்து கீழே தூக்கி போட்டு காலை உடச்சி சாவரவரெல்லாம் நொண்டியாக இருந்து தான் செத்து போனார். கால் தாங்கி தாங்கி நடந்து தான் போயிட்டார். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து CV சண்முகம். நிறைய பேர் இருக்காங்க, இருந்தாலும் இது சொன்னால் அவங்களுக்கு ஈஸியாக தெரியுன்றதுனால CV சண்முகத்தை என்ன பண்ணீங்க? CV சண்முகத்தை வந்து அடிச்சிங்க. அடித்த உடனே அவர் என்ன பண்ணார்? கார் கீழே உள்ளே பூந்துக்கினார். அவன் சொந்தக்காரன் முருகானந்தை வெட்டி அங்கேயே கொண்டுட்டீங்க. சரிங்களா? அந்த கேஸ்லாம் கூட இப்போ வந்து தீர்ப்பு 13ஆம் தேதி வருது, ஜூன். ஸோ ஓகே, எதுக்காக இத்தனை இவ்வளோ அட்டாக் இதெல்லாம் ராமதாஸ் பண்ணதுக்காக? என்னை எழுதி அவனும் பேசக்கூடாது, என் எதிரில் எவனும் இல்லை, என் தேவைகளுக்கு தான். மீது பேர் யாரும் இல்லை. யாராக இருந்தாலும் உங்களையும் தாக்க முயற்சி பண்ணுறோம். ஆமாம், 29 வரை தாக்குனாரு, எல்லாம் பண்ணாரு, காலை உடைச்சாரு, எல்லாம் பண்ணாரு, கண்ணாடியை உடைச்சாரு. இவங்க ரவுடி பசங்களை அனுப்புன மாதிரி தான் உள்ளே அனுப்புவாங்க. உள்ளே அனுப்பிட்டு இருக்கிறவெல்லாம் அமைதியாக இருப்பாங்க. நம்ம கிளம்பி போகும்போது, மற்றபடி போகும்போது எந்த காரில் போகிறோம்னு சொல்லிட்டு துரத்தின்னு வந்து தகராறு பண்ணுவோம். இதுதான் நடந்தது. ஸோ இது வந்து என்னென்ன, அந்த மாதிரி தகராறு பண்ணுறவங்களுக்கெல்லாம் தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், வழக்கு போடுறோம், அதெல்லாம் பண்றோம். இப்போ இந்த கடந்த கால அவரு மத்தவங்களுக்கு என்னென்னலாம் செஞ்சாரோ அதுதான் இன்னைக்கு ராமதாஸ் வட்டியும் முதலுமா வந்து சேரும்ல. சரி, இப்போ வந்து பிறர்க்கின்னா முற்பகல் செய்யும் பிற்பகல் வந்து சேரும். ஒண்ணு, உப்பை தின்னவன் தண்ணி குடிக்கிற நேரம். இன்னும் திணை விதைத்தவன் திணை அறுப்பான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான். இது எல்லாம் வந்து இந்த யுகத்துல வந்து ராமதாஸ் அனுபவிச்சாவன. நீ என்ன? ஆனா பழக்கருப்பையா மூத்த அரசியல்வாதி அவர் வந்து சொல்றாரு, இந்த வயசுலயும் இவ்வளவு ஊக்கத்தோடு ராமதாஸ் இருக்கிறது ஆச்சரியமா இருக்குது. அவர் வந்து ரொம்ப மனதைரியமா இருக்கிறாரு. அவர் கூட அன்புமணி போய் சேர்ந்து வேலை செய்யணும், நீர் அடித்து நீர் விலகாது, அப்பா கிட்ட தோத்தா ஒரு தோல்வியா? கரெக்டு. நீர் அடித்து நீர் இவன் குடிச்சு இவன் ஒன்றும் ஆக போகிறதில்ல. 2 பசங்களும் குடிக்கார பசங்க. ஏன் சார் நீங்கள் வேற? இவன் வந்து நேற்றுலாம் போய் எல்லா மக்களும் காத்துன்னு இருக்காங்க. 12 மணி வேலை எழுந்திருக்க மாட்டான். நான் குடிச்சவன் அது முதல்ல ஏதாவது தெரிஞ்சதை சீக்கிரம் ஏதாவது நடக்குன்னா கூட எழுந்திருப்பான். ஒன்றும் பண்ண முடியாது. அவன் வந்து இப்போ கூட குடிச்சிட்டு தானே பேசுகிறான் ராமதாஸ். இப்போ தான் வந்து நாக்கு குளறுதுன்னு சொல்லிட்டு சேலத்துலேருந்து தேன் கொண்டு வந்து கொடுக்க சொல்லுங்க. தேன் வாங்கி இப்போ தான் வந்து போயிருக்கு, வீட்டுக்கு போயிருக்கேன். தேன் குடிச்சிட்டு நாள் அடுத்து ப்ரெஸ் மீட்டில் பேசுவார். ஓரளவுக்கு வாய்ஸ் நல்லா வருதான்னு பார்ப்போம். முதல்ல குடிக்கிறத நிறுத்திட்டு கம்மி ஆக்கின்னு அதில் அப்படியே ஒரே டைமில் நிறுத்தினா வித்ட்ராயல் சிம்டம்ஸா சிம்டம்ஸ் மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்துடும். அதை வந்து அரசாங்கம் சொல்கிறாங்கல்ல, படிப்படியாக கூடிய நேரத்தில் படிப்படியாக டாஸ்மார்க்கை மூடணுன்ற மாதிரி அவர் படிப்படியாவது நிறுத்திட்டாவது பண்ணணும். அதான் ராமதாஸுக்கு தெரியாதுன்னா. இப்போ அடுத்து வந்து என்னன்னா, ராமதாஸ் அவரோட ப்ரெஸ் மீட்டில் அடுத்த தலைவரை நியமிக்கிறதுக்கு ஒரு 8 நாள் தான் எனக்கு டைம் கொடுத்தாங்க. சௌமியா வந்து என்னை வந்து நேரடியாக சந்திச்சு ஹோட்டலில் நான் போய் தனியாக தங்கியிருந்தேன், மனசு சரியில்லைன்னு. அங்கே நேராக வந்து என்னை பார்த்து 8 நாளைக்குள்ளே தலைவரை மாற்றணும், நேரம் அப்போதான் கரெக்டான நேரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 8 நாளைக்குள்ளே எப்படிப்பா மாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸான இடத்துல சௌமியா இருக்காங்களா? இல்லைங்க, தலைவரை மாற்று யாரை வேணாலும் மாற்றலாம். இதுக்குன்னா டைமு நேரம். இவன் நீக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு? உடனே நீக்கிறார்ல. அது என்ன, குடும்ப சகிதமாக சுசீலாவோட இங்கே வந்து தங்கிட்டார் கல்டன் ஹோட்டலில். 1 மாதத்துக்கு மேலே இருந்தார். ஜெகத் ரட்சகனுடைய ஹோட்டலுங்க கல்டன். எங்க இருக்கு அது? மகாபலிபுரம். அப்புறம் வந்த உடனே இது எல்லாம் தெரியும் இல்லையா? இவங்க சமையல்லாம் ஹோட்டல் சமையல் கிடையாது. ராமதாஸுக்கு தனியாக ஒரு வீட்டிலேருந்து சமைச்சு அவருடைய இந்த துணை மேயராக இருக்கிறார் இல்லைங்களா காமராஜ், ராமதாஸ் இது ஒரு ஜெகத்ரட்சனுடைய அக்கா பையன். அவன் தான் போயின்னு வந்திருந்தா அங்கே போனாங்க வந்தாங்க. அவங்க அங்கே தானே இருந்தது, சுசீலாவும் அங்கே தானே இருந்தது. சரி, அங்கே வந்து என்ன கேட்குறாங்க, கேட்ட உடனே 8 நாள். இது வந்து ஒரு தலைவரை நீக்கிறதுக்கு போகிறதுக்கு 8 நாள் போதுமான்றீங்க. நீங்கள் வந்து இது வரலும் நீக்கினவங்கள சேர்த்தவங்கள எப்படி சேர்த்தீங்க? சரி, நான் அடிக்கடி சொல்கிறது தான். ராஜேஸ்வரி பிரியா காலையில் வராங்க,
மதியானம் வந்து மாநில இளைஞரணி தலைவர். அதுக்கப்புறம் இவங்க வராங்க, யாரும் பொங்கலூர் மணிகண்டன், காலையில் வராரு, மத்தியானம் அவர், உடனே என்ன அவர் துணைத் தலைவர். ஸோ இந்த மாதிரி சேர்க்குறதும் நீக்கும் போதும் உடனடியே நீக்கிறாங்களே, யாருக்கு வந்து நோட்டீஸ் கொடுத்து அது கொடுத்து நீக்கிறாங்க, ஒன்றும் இதுவரையிலும் வரலாறுலேயே கிடையாது. ஸோ இப்போ வந்து அன்புமணியை வந்து நீங்கள் தலைவராகணும்னு கேட்டால் அவர் தான் ஏற்கனவே முடியல இருக்கிறாரு, அவனுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அப்புறம் கொடுத்துட்டாரு, அவ்வளோதான். இதில் என்ன வந்து 8 நாள் வந்தாங்க, இதுக்கெல்லாம் ஒரு பெரிய ஸ்டோரி, குக்குடு ஸ்டோரிஸ்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கார் ராம்தாஸ். ராம்தாஸுக்கு இந்த மாதிரி கதை அளக்க தெரியாதா? வித்தகாரனாச்சே அவர் வந்து எவ்வளோ பெரிய ஆளு, நீ எது வேணாலும் சொல்லுங்க, அதுக்கு ஒரு வழி சொல்லுவான். சார், இப்போ இந்த நடக்கிறதுக்கு இவ்வளவு கலைய போறதுக்கு என்னதான் காரணம்? அடிப்படையில் வந்து இதுதான் காரணம் அப்படின்னா என்ன காரணம்? அடிப்படையில் தலைவர் பதவி கட்சியை எனக்கு ராமதாஸ் அன்புமணி வந்து கேட்கறதா காரணமா, இல்லை வேற என்ன பிரச்சனை? நான் சாவர வரலும் நான் தான் நிறுவனர், நான் தான் தலைவர் என்ற முடிவை ராமதாஸ் ஏற்றிட்டார். எனக்கு தெரிஞ்ச மாதிரி என் கண் எதிரில் கூட இந்த இதுக்கு எதிர்ப்பாவோ மற்றவங்க யார் இருந்தாலும் நான் விடமாட்டேன். அது நீயா இருந்தாலும் சரி, பிள்ளையா இருந்தாலும் சரி, வேற யாரா இருந்தாலும் சரி. அன்புமணி சரியில்லைன்றதுனால தான் நான் அப்படி ஒரு நிலைப்பாட்டுக்கு வரேன். அதை தான் சொல்கிறேன், எனக்கு எதிர்ப்பாக யாரும் இருக்க முடியாது. நான் தான் தன் தேவைகளுக்கு முன்னாடி எதுவும் இல்லை. நான் சாகும்போது நிறுவனராகவும் தலைவராக வந்து தான் சாவேன். அதுக்கப்புறம் ஏதாவது போங்க அப்படின்னு தானே அவர் சொல்கிறாரு. அவர் வந்து என்ன பண்ணுறாரு, இவங்க எல்லாரையும் ஒன்றா சேர்த்துக்கிட்டாரு. இப்போ ஒன்றும் இல்லைங்க, அந்த இவன் வந்து அந்த தம்பி பேர் என்னங்க, அந்த முகுந்தன் வந்து என்ன பண்ணா, இவனுக்கு போடுற சண்டையை பார்த்தவொன்னே எப்பா பஞ்சு பஞ்சா அடிக்கிறானுங்க, நமக்கு இங்கேயும் போக முடியல அங்கேயும் போக முடியல, எங்கே போகிறதுனான்னு பார்த்தான். அங்கே குலதெய்வத்துக்கிட்ட ஒன்றும் வேலை கிடையாது, அங்கே குலதெய்வம் முடிஞ்சு போச்சு. இங்கே வந்தால் அரசியல் ஏதாவது தப்பி தவறி ஏதாவது வந்துட்டா அவர் சேர்த்து போயிட்டா, நம்ம இங்கே தானே இருந்தாவணும்னு சொல்லிட்டு அரசியல் வழிகாட்டியவர் குலதெய்வம் இவர் கதையை முடிச்சுட்டு போயிட்டான். எல்லாருக்கும் வழிகாட்டுறான். இப்போ இருக்கிற இளைஞர்கள்லாம் எப்பா இங்கே ஒன்றும் இல்லை, குலதெய்வமாக கும்பிட்டுக்கோ, நீங்கள் வர்றவங்களாம் அங்கே வான்னு சொல்லிட்டு அவங்க அது மாதிரி அதான் சூசகமா. ஆமாம், எல்லாமே எல்லாம். அதுக்கப்புறம் இப்போ ராம்தாஸ் என்ன அடுத்து அறிக்கை விட்றான்னு பார்ப்போம் அந்த இவனை பற்றி. நீ ஏன்டா போகிறேன்னு ஏதாவது சொல்லுவார்ல, அதெல்லாம் பண்ணுவார். ஸோ ராமதாஸுக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி ஒரு வெறி அவங்கக்கிட்ட இருக்குது. ஏன்னா ஒன்றுமே இல்லாமல் நீ வந்து பழைய சர்டிஃபிகேட்டில் படிச்சுட்டு இரட்டை சர்டிஃபிகேட்டில் படிச்சுட்டுன்னு சொல்லிட்டு பதவியை பிடுங்கிட்டு வேலை செஞ்சதும் போய் இந்த ஜாதியை வந்து சத்தியம் பண்ணி ஏமாற்றி இவ்வளோ தூரம் நம்ம மாட மாளிகை கூட கோபுரம் உலகம் முழுக்க சொத்துக்களெல்லாம் சம்பாதிச்சது டேஸ்ட் விடாத. எப்பயுமே ராமதாஸ் வந்து ஒன் வே டிராஃபிக் மாதிரி வாங்கி பழக்கம், யாருக்கும் கொடுத்து பழக்கம் இல்லை, செய்கிறதில்லை. பையன் கூட எடுத்துக்கக்கூடாது. நீ அடிச்ச கொள்ளல நீ தனியாக வச்சுக்கிற, இப்போ எனக்கு வேணும்னா நான் தலைவராக இருந்தால் தான் நான் யாருக்காவது எனக்கு பிடிச்ச இப்போ போடுறவங்களுக்கெல்லாம் இதாவது வந்து நியமனம் பண்ண முடியும், நீக்க முடியும், பேரம் பேச முடியும். பெரிய கட்சிகள்லாம் சின்ன கட்சிக்கு அந்த தேர்தலில் போட்டியவங்களுக்கு துட்டு கொடுப்பாங்க இல்லையா, பெட்டி. இவங்க சூட்கேஸை கொஞ்சம் பெருசாக வாங்கி நல்ல அரசியல் வியாபாரிகள் இவங்க தான் நல்லா பண்ணுவாங்கள்ல, அந்த வேலைக்கு இன்னொருத்தர் தயாராகிறாரு. இதெல்லாம் பண்ணி நான் பண்ணிட்டேன், இப்போ மாநாடை 5 பேரை சொல்லி தானே வந்தது, நான் தானே இவ்வளோ கூட்டம் கூட்டினேன் அப்படின்னா பார்கெயின் பண்ணுவார். இவங்களுக்கு என்னன்னா பிஜேபி கூட போய் நம்ம பிரச்சனையை தீர்த்துக்கணும், எப்படியா இருந்தாலும் கேஸ் வரத்தானே போகுது. அன்புமணி மேலே என்ன காரணம் இருந்தாலும் அது எவ்வளோ காரணம் வச்சுருப்பாங்க, என்னைக்காவது ஒரு நாள் திடீர்னு எடுப்பாங்க. அப்படி எடுக்கும்போது அவங்க உள்ளே தானே போய் ஆகணும். இப்போ அடுத்தது பேசுவார் பாருங்க, இவன் பண்ண தப்புலாம் அன்புமணி என்னென்ன தப்பு பண்ண மாதிரி எதையும் செய்யாமல் பேர் மட்டும் வாங்குற மாதிரின்னு அடுத்த ப்ரெஸ் மீட்டில் கூட சொல்லலாம். இன்னும் சண்டை கொஞ்சம் அதிகமாக இவர் நீக்கிறாரு, இவர் சேர்க்குறாரு. நீ எதுவுமே இல்லை, அவர் தான் எல்லாம். அவர் வந்து நீக்கிறதுக்கு சேர்க்கறதுக்கு சட்டப்படி அவருக்கு அதிகாரம் இருக்கிறதுனால அவர் செய்கிறார். ஸோ இவர் வந்து என்ன பண்ணுறாரு, நான் தான் பொதுக்குழுவை தேர்ந்தெடுத்ததுனால என்ன ஒன்றும் பண்ண முடியாதுன்றாரு. இப்போ 3 ஆண்டு முடியுதுங்க. இப்போ 3 ஆண்டு முடிஞ்ச பிறகு பொதுக்குழு கூட்டி யாரையாவது ஒருத்தர் அறிவிப்பார், அவருக்கு பிடிச்ச ஆளை அறிவிப்பார். ஜி.கே. மணி கூட அறிவிக்கலாம். அப்போ கட்சி கட்சியே ஒன்றும் இல்லை, அவன் சும்மா போக வேண்டியதுதான், துண்டை காணும் துணியை காணுன்னு. இப்போ வந்து அன்புமணியால் என்னங்க பண்ண முடியும்? ஓகே, பாமகவினுடைய எதிர்காலம் பாமக தான் காணாமல் போயிடுது. இதில் இருந்து நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி என்ன சொல்கிறது, நான் வந்து என்ன சொல்ல, மொட்டை அடிச்சு செம்புள்ளி கரும்புள்ளி குத்தி கழுது மேலே ஏற்றி ஊருக்கு வெளியே கொண்டு விட்டாங்க. கட்சி அவருக்கும் விருப்பம் இல்லை. நான் கூட இந்த இளைஞர்களுக்கெல்லாம் சொல்கிறேன், எப்பா நீங்கள்லாம் வந்து ஒரு ஆண்டுக்கு ரெஸ்ட் எடுங்க, இன்னும் எந்த இதுவும் போகாதீங்க, ஊருக்குள்ளே எல்லாம் நீங்கள் இருக்கிறீங்க, ஒன்று இதே மாதிரி எல்லாம் இருப்பாங்கன்னு நினைக்காதுங்க. எல்லா ஊர்லேயும் வன்னியர் மட்டும் இல்லை, இந்த தேசம் வந்து வன்னியருக்கான பூமி இல்லை,
வந்து தமிழ்நாடு வன்னியர்கள் மட்டும் வாழ்கின்ற தனித்தீவு இல்லை, எல்லோரோட இருக்கணும், இணக்கமாக இருக்கணும், நம்ம முன்னோர்கள் எப்படி இருந்தாங்களோ அது மாதிரி அன்பாக இருக்கணும், மற்ற சமுதாயத்தை சகோதர தத்துவத்தை நம்ம பார்க்கணும், சாமானியனுக்காக உழைக்கணும், யாரெல்லாம் வந்து பாதிக்கப்பட்டான்னு அவனுக்கு குரல் கொடுக்கணும், இந்த வேலையை செய்யுங்க. இல்லையா, ஒன்றுமே பிரச்சனை இல்லை, நீங்கள் வீட்டிலேருந்து ஓய்வெடுங்க, நீங்கள் எரியறதுனால தான் அவனுக்கு கொதிக்கிறானுங்க, நீங்கள் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிங்கன்னா எரியுது நின்னா கொதிக்கிறது அடங்கிடும், 2 பேரும் அடங்கிடுவாங்க. அதை தான் நான் சொல்கிறேன். உங்களுக்கு நல்லது இருக்குது தான் 10.5% வாங்கி கொடுத்துருக்கேன். நீதிமன்றத்தில் கொஞ்சம் காலதாமதமாகலாம், பொறுத்துக்குங்க, எவ்வளோ பொறுத்துங்க. அதே மாதிரி 240 அறக்கட்டளை 200 லட்சம் கோடி ராமதாஸ் எல்லா பணத்தையும் வாங்கி என்ன பண்ணா, வன்னியர் கல்வி அறக்கட்டளை ராமதாஸ் பேரில் எழுதிக்கிறார். இதெல்லாம் நீங்கள் அதுக்கு மீட்டு எடுக்கிறதுக்கு என்னென்னு வழி பாருங்கள், இதெல்லாம் உண்மையை தெரிஞ்சுக்கங்க. இன்னொரு நலவாரியம் வழக்கு இருக்குது, அது வந்து கண்டெம்ப்டில் இருக்குது, அது வந்துன்னா உங்களுக்கு நல்லது தானே, நீங்கள் ஏன் போய் கஷ்டப்பட போகிறீங்க, நீங்கள் நல்லா இருக்கணும், எல்லா வேலையும் எளிதாக செஞ்சு வச்சுருக்குது, இதை பயன்படுத்துக்கிற வழியை பாருங்கள். 70 புத்தகம் எழுதியிருக்கேன். இவங்கெல்லாம் அந்த மாநாட்டில் பேசுனாங்கல்ல, நான் தலைமையேற்று ஒரு மாநாடு நடத்தியிருந்தா என்னெல்லாம் செய்வோமோ அதை தானே பேசுனாங்க. ஸோ இளைஞர்களுக்கு வந்து தெளிவாயிடுங்க, உங்கள் விரல் நுனியில் விஷயங்கள் இருக்குது, நீங்கள் பாருங்கள், தெரிஞ்சுக்கன்னு தானே நம்ம சொல்கிறோம். அருள், பாமக எம்எல்ஏ அருள், இந்த பிரச்சனை வந்து முடிவுக்கு வரலன்னா நான் ராஜினாமா செய்ய போகிறேன் அப்படின்னு அவர் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாரு. அந்த அறிவிப்பு குறித்து என்ன நினைக்கிறீங்க? இல்லை, யார் வேணாலும் அறிவிப்பில்லை, இவர் என்ன ராஜினாமா செஞ்சுன்னா போகுது. ஏங்க அவன் சுசிலா கிட்ட வட்டிக்கு வாங்கி போய் அங்கே விற்று அங்கே வட்டிக்கு விட்டு அந்த காசை கொண்டு வந்து கப்பம் கட்டிட்டு இருக்கான். அவனுக்கு என்ன இருக்குது வெளியில்? அப்படியா? ஆமாம், இதெல்லாம் நான் தான் சொல்லணும், பச்சையாக சொல்லணும். அதே தான் இவன் அந்த பேர் சிவகுமார், அவர் மத்திய மாவட்ட செயலாளர், அவர் தான் எம்எல்ஏ, அவருக்கு இதே தான் நிர்பந்தம். எங்கடா நிற்காரான், நான் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை எம்எல்ஏ ஆக்கி விட்டேன், நீ ஏன் வந்து ஒழுங்காக கப்பம் கட்ட மாட்டேன்னு தானே, நான் எப்படி மாதம் இந்த இத்தனை இவ்வளோ கொடுக்க முடியும் தானே அவர் கேட்குறாரு. நிர்வாகிகளும் பணம் கொடுக்கணுமா ராமதாஸுக்கு, இல்லை எம்எல்ஏ எம்பி பதவியில் எல்லாரும் கொடுக்கணும், கொடுத்தாதான் அங்கே வேலைக்கு. ஏங்க அவங்களுக்கு தான் நல்ல, நான் தான் சொல்கிறேன்னு, எல்லாத்துலேயும் போய் இவங்க வசூல் பண்ணுறது ரெகுலர் பேர் ரோல் மாதிரி. அவங்க ஒரு ரோல் வச்சுருக்காங்க, இந்த நிறுவனம் இவ்வளோ கொடுக்கணும், அதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்கணும், அவங்க கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இங்கே கொடுத்துருவாங்க. இல்லை இவர்கிட்ட கொடுத்தா ஏதாவது கொஞ்சம் கொடுப்பாரு. இப்போ ஏற்கனவே இருந்தாங்களே எம்எல்ஏ எம்பிலாம் எப்படி இருந்தாங்க, எல்லாரும் வந்து கம்யூனிஸ்ட் மாதிரி எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே கொடுத்துடணும், அவர் ஆளுக்கு 10,000 5,000 கொடுப்பாரு. இதுதானே நடைமுறை. நீ எம்எல்ஏ எம்பிங்களை கேளுங்க, இதுதான், ஒன்றுமே கிடையாது. ஓகே. ஸோ அந்த மாதிரி அப்போவே செஞ்சவன் இப்போ எப்படி எல்லாம் எப்படி பண்ணி வந்திருப்பா மாதிரி மேலேன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஸோ இப்போ வந்து இவர் என்ன சொல்கிறார், ராமதாஸ் வந்து தெளிவாக சொல்லிட்டார்ல, பொதுக்குழுவில் போகும்போது யாரையும் போவாரான்ன உடனே நான் அன்றைக்கே செத்துட்டேன், இப்போ வந்து மறுபிறகு எடுத்திருக்கார், நியூ லீஸ் ஆஃப் லைஃப் அவருக்கு ராமதாஸை பொறுத்தவரையில் சொல்கிறாரா இல்லைங்களா. அப்புறம் வந்து என்னை எட்டி ஓச்சா நெஞ்சில் குத்திட்டான் அப்படின்னு சொல்கிறாரு, மார்பிள் பாய்ந்தது. அப்புறம் வந்து மேடை நாகரிகம் தெரில, சபை நாகரிகம் தெரில, அது தெரில, இது தெரில, இதைத்தானே நம்ம ஆரம்பத்துலேருந்து சொல்கிறோம். ஒரு நிருபர் கேள்வி கேட்டால் கூட பதில் சொல்ல முடியாமல் சாணியை கையில் வாங்கிட்டு ஓடுற பசங்க இவங்களுக்கு வந்து எதையாவது எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பேச்சாற்றல், எழுத்தாற்றல், ஒரு திறமை இல்லைனா கூடங்க தப்பாக செஞ்சு கூட திறமையை வளர்த்துக்கணும். இவன் 58 அறிவாலை வச்சுக்கின்னு ஒன்றுத்துக்கும் யூஸ் இல்லாத ஆளாக சுற்றிட்டு இருக்காங்க, யூஸ்லெஸ் ஃபெலோஸ். இவங்களை வந்து நம்பி இந்த சமுதாயம் வந்து என்ன பண்ண போகுது? ஆனால் இன்னைக்கு அன்புமணி கூட்டத்தில் தானே அவ்வளோ நிர்வாகிகள் வந்து உட்காந்துருக்காங்க. ஏங்க ராமதாஸுக்கு ஒன்றா இதை விட கூட்டம் வருங்க. நீங்கள் பாருங்க, இப்போ இன்றைக்கு என்னன்னா முதல்ல ஒரு கத்தி முழங்குறாங்க இல்லையா, யார் இந்த ஆத்திரக்காரன் அன்புமணி வந்து அவங்க வந்து பாரு எல்லாம் கூட்டு எல்லாத்தையும் நீக்கிட்டு தான் 25 பேர் போட போகிறாரு 25 மாவட்டத்துக்கு. நீ எங்கே போவ? நீ வேற யாரையாவது கூட்டுவியா? இப்போ வேற 30 இது இருக்குது, விங் இருக்குது, 30 என்னுடைய அமைப்பை நீ கூட்டுவியா? உனக்கு கூட்ட முடியுமா? உங்ககிட்ட அட்ரஸ் அது இருக்குதா? சரி, இதில் என்ன பெரிய பிரச்சனைனா, இவங்க 2 பேருக்கும் எழுதி கொடுக்குற பாவியந்தன்னு ஒருத்தர் இங்கே அசோக் நகரங்கிறாரு, அவர் யாராவது கொஞ்சம் விலைக்கு வாங்கிட்டுனா இவங்க 2 பேரும் படுத்துக்குவானுங்க. ஒன்றுமே தெரியும், உள்ளபடியே சொல்கிறேங்க. அவர் வந்து கேட்குறாரு ராமதாஸ் கூட்டு, ஏம்மா நீ சாவரவரில் என் கூட தானே இருக்குன்னு சொன்னேன், நான் தானே அதனால தானே உன் பொண்ணெல்லாம் படிக்க வைக்கிறேன், நான் வந்து இது சொல்லி விட்டேன்ல, விஐடியில் தானே படிக்குதே, நீங்கள் தானே இருக்கிற, நான் தானே மாதம் கொடுக்குறேன், நான் தானே அதிகமாக கொடுக்குறேன் உனக்கு அப்படின்னு அவரு பையன்கிட்ட போகாதுன்னு இவரு. ஆமாம், இவன் வந்து என்ன சொல்கிறேன், ஏம்மா நான் தானே இங்கே இருக்கிறேன், நீ அவருக்கு எழுதி கொடுக்குற மாதிரி எனக்கும் கொடு. ஒரே ஆள் தாங்க 2 இடத்துல எழுதி கொடுக்குறாங்க. இது முடிஞ்சதுன்னா அவங்களுக்கு என்னன்னே தெரியாது, உள்ளபடியே தெரியாது. ராமதாஸுக்கு என்ன ஞாபகம் இருக்குது, என்ன பண்ண போகிறோம், ஒன்றும் இல்லை. இப்போ எழுதி வந்ததுன்னா அதை வாசிப்பார். அது வந்து எப்படி காலையிலேருந்து அவருக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். எடுத்துட்டு வந்தவொன்னா பேச மாட்டேன் பாருங்க. முதல்ல அன்புமணி ராமதாஸ் அன்புமணி சுத்தம் அவன் வந்து பண்டலுக்கு தண்டலுக்கு மாற அவர் எதாவது பேசி போடுவான். நீ எதாவது கேட்டான், பட்டாளி மக்கள் கட்சி அப்படியே கீழ்ச்சி இதை கத்த கட்டி, என்ன நீ கீழ்ச்சா என்ன பண்ண, ஏதாவது சொல்லுங்க காண்கிட்டா. இல்லை வந்து ராமதாஸ் வந்து வீடியோ போடுறாரு,
நீச்சல் குளத்துல வந்து குளிக்கிற மாதிரி எக்ஸசைஸ் பண்ற மாதிரி பேட்டியும் கொடுக்குறாரு. சிங்கத்தின் கால்கள் பழுதும் படவில்லை, அதன் சீற்றமும் குறைவில்லை. இதை வசனம் பேசின்னு போறாரு. இப்போ நிறைய சினிமா பார்க்குறாரு. இதை விட பெரிய கொடுமை என்ன, முதல்ல என்ன சொல்றாரு, இந்த சமுதாயம் மட்டும் நான் பிறக்கலன்னா கோவனம் கட்டின்னு இருக்காரு. இவன் வந்து என்ன ஆச்சு, முன்னேறி பின்னேறி கத்திரி அன்னைக்கு தான் வந்து கத்திரி முடியுது. எப்போ அந்த புதன்கிழமையோட முடிஞ்சது, வியாழக்கிழமையில பேட்டி கொடுக்குறாரு. அதை வந்து அவரை குளிர்ச்சி ஆக்கிக்கிட்டார். போட்டு எல்லாம் வந்து நீஞ்செல்லாம் நீந்தி நான் எப்படி இருக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி. இதை விட மானம் கேட்டு உலகத்தில் யாராவது இருக்குமா? இப்படி ஒரு அரசியல் பண்ணுவாங்களா? என்ன சார் இது அநியாயமாக இருக்குது. ஸோ இதை பார்த்துட்டு இப்போ தானே எல்லாரும் போடுறான். இது வரலும் வந்து கடவுளே என்னவா டே கம்யூனிட்டின்னு போடுறான். இப்போ முருகன் நீ என்னடா முண்டம், என்னடா நீ பண்ணுற, உனக்கு வயசாச்ச புத்தி இல்லையான்னு சொல்லிட்டு மானாவாரியாக திட்டுறான். எல்லாரும் திட்டுறான், அவனையும் திட்டுறான், இந்த பையனும் திட்டுறான். ஒன்றும் இல்லைங்க, கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அன்புமணி நீக்கிட்டேன்னா அப்புறம் என்ன பண்ண முடியும்? இவருடைய ராமதாஸ் நீக்குவார். ஆமாம் நீக்குவார். இவரோட யாரும் தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது, இன்றிலிருந்து கட்சி அடிப்படை உறுப்பினர் நீக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா யார் போவாங்க? போனால் வந்து இவர் தானே அப்பர் ஹேண்ட் எடுக்கிறாரு. நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாங்க. இவர் சொல்லிட்டு பிஜேபி கூட கூட்டணி, அதே பிஜேபி வேணும்னா அவர் போய் கூட்டணி வைக்க மாட்டாரா? ராமதாஸ் நேராக போனோன்னா இவரை விட அவரை தானே பார்ப்பாரு. அவருக்காவது ஏதாவது செய்யணும். யாருக்கு? அன்புமணிக்கு. அந்த கேஸ்லாம் அப்படியே பிடிச்சி வைக்கணும். இவர் போனார்னா அந்த பிரச்சனையே இல்லையே. பொட்டி மட்டும் ஏதாவது கொடுத்தா தேத்தி எடுத்து வந்துடுவார். அதுதானே சார், வேறு என்ன இருக்குது? சாவரவர்களும் வந்து பொட்டி வாங்கி சாவரவர்களும் தலையில் வர வாங்கி வந்துட்டா மாதிரி ராமதாஸ் யாருக்கும் பண்ண மாட்டான். ஈயா வள்ளல், யாருக்கும் ஒன்றும் இல்லை. ஆனால் பேர் மட்டும் தத்த பேர் ராமதாஸுக்கு. இது எல்லாத்துக்கும் ஒரு தான் பார்க்குறாரு அப்படின்னு நம்ப வைக்கிறாங்க. பொய் புழுவி அது பொய்யே உண்மை மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ உண்மையெல்லாம் ஊர்வலம் வருதுங்களா, பொய்யெல்லாம் ஓடி ஒளிஞ்சிக்கும். இப்போ நான் சொல்லும்போது எல்லாரும் வந்து நகைப்புக்குரியதாகவும் இல்லை இதெல்லாம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்க. இப்போ வந்து அன்புமணி வந்து ராமதாஸ் அது வந்து ஒய்ஃபை சரஸ்வதி வந்து மூஞ்சில் எங்கே அடிச்சுட்டா பாருங்க, மூஞ்சி வீங்குது. அந்த அம்மா படுத்துங்க வந்தது, எங்கேயுமே போகாமல் அது கோயிலுக்கெல்லாம் போகிறான். முன்னாடிலாம் வந்து என்ன பண்ணோம், எல்லாரும் பேரையும் சொல்லல. இப்பெல்லாம் கோயிலில் யார் பேரையும் சொல்றது இல்லையா, அது மட்டும் சாமி கும்பிட்டுட்டு வந்துடுது. ஆனா அன்புமணி சொல்றாரு, உலகத்திலே வந்து பிடிச்ச ஒண்ணு எங்க அம்மா தான், எங்க அம்மாவுக்கும் இந்த உலகத்திலே பிடிச்ச ஒருத்தன் நான் தான், நான் சின்ன துரும்பு கூட எங்க அம்மா மேல பட விட மாட்டேன். இன்னும் பட விடாம எடுத்து மூஞ்சில குத்திட்டு இது அநியாயமா இருக்குது. பட விட மாட்டேன் அப்பா சொல்றாருல்ல, அவங்க அம்மாவை சொல்லுங்க. அவங்க அம்மா வந்தாலும் வெளியில மிரண்டு போய் தானே இருக்குது. அது ஞாபக சக்தி இல்லாம இருக்குது. அடிச்சது இதெல்லாம் பாவம் தானே. சரி, அதாவது ஒரு மனிதாபிமானத்தோடு நடந்துக்கிற கூட தாயார் எங்க அதிகாரம் வரும்போது என்னங்க அந்த கோபத்தில் வந்து யார் சொன்னால் ஏவி விடுவாங்க. நிறைய குடும்பங்களில் பார்க்குறவங்க அந்த சீரியல் சினிமாவெல்லாம் வரும் இல்லைங்களா, அந்த தொடர் நாடகம், அதெல்லாம் என்ன அம்மா வதுக்கு மாதிரி என்னெல்லாம் சண்டை நடக்குது. அதுதான் அது வந்து இப்போ சாமியா பண்ணுது. அவங்க வந்து பார்த்து பரிதவிச்சிட்டு இருக்காங்க. வழி கிடையாது. இதுக்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்கிறது யார் முற்றுப்புள்ளி வைக்க முடியும்? அன்புமணி சைலண்ட்டாக கும்பிட்டுட்டு நான் ஒதுங்கிடுறேன், அரசியல்லேருந்து ஒதுங்குறேன் உண்டு. இல்லைனா ராமதாஸ் உன்னை ஒதுக்கி தான் வச்சுருவான் மாதிரி ஒதுக்கி ஓரங்கட்டி ஒன்றும் இல்லாமல் பண்ணுற வேலை. உங்கள்கிட்ட பணம் இருக்கலாம், பணத்தை வச்சு நீ வந்து ஆளுங்கள்லாம் கூப்பிட்டு வரலாம், ஏஜென்ட்டை வச்சு பண்ணலாம். ஆனால் இதை எப்படி தவிடுபொடியாக்குன்ற வேலை வித்தை தைலாவரத்தில் இருக்குது. அந்த தைலாவரத்தில் தான் இருக்குது. அது பண்ணுவார். ராமதாஸ் தான் கரெக்டாக எடுத்துட்டாராங்க, லீகலாக எடுத்துகிட்டு பண்ணுற மாதிரி. இப்போ எங்களை மாதிரி ஆனானப்பட்ட எல்லா கிளைகள் வச்சு மற்றவங்களையே நாங்களாம் போட அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கிட்டு வந்துட்டோம். நீ வந்து போட்டிக்கு போய் அவங்க கூட முரண்பட்டினா முட்டி மோதி ஒன்றும் இல்லாமல் ஆக போகிறோம் நீ தான். ஓகே சார், இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக ராமதாஸ் குடும்பத்தில் நடக்கின்ற இந்த பஞ்சாயத்துகள் குறித்து விரிவாக உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.